வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X6 ப்ரோ அண்ட் விவோ T3 ப்ரோ இந்த ரெண்டு மொபைலோடைய கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். போக்கோ மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அண்ட் ஹைப்பர் ஓஎஸில் இருக்குது. ஸோ இதில் ஒரு 2-3 அப்டேட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. என் கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட்டு. இந்த போக்கோ மொபைலோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கிளைம் பண்ணுது. பட் எனக்கு கிடச்சிருக்கிறது 12,68,000 கிடச்சிருக்கு. ஸோ இது கேமிங்க்கு ஒரு சூப்பரான டிவைஸ் அண்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். விவோ T3 ப்ரோ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அண்ட் ஃபன்டச் OS 14ல் ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படின்னு ஒரு சிப்செட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. என் கையில் இருக்குது 8GB RAM 128GB வேரியண்ட்டு. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு மேலே கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு கிடச்சிருக்கிறது 7,88,000 கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நமக்கு ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு போக்கோ மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைலாக இருக்கும். பட் இந்த மொபைல் வந்து கேமும் ப்ளே பண்ணலாம். பட் போக்கோ அளவுக்கு நம்மளால் கேம் ப்ளே பண்ண முடியாது. போக்கோ மொபைலில் நமக்கு LPDDR5X ரேமும் அண்ட் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். பட் விவோ T3 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு UFS 2.2 ஸ்டோரேஜும் அண்ட் LPDDR4X ரேமும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த ரேமோடைய ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரீட் ரைட் ஸ்பீடு ரொம்பவே கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போக்கோ மொபைலில் நமக்கு 1.5K ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ அதனால் டிஸ்பிளே வந்து ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் விவோ மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனால் PPI அப்படிங்கிறது நமக்கு 446 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 398 சம்திங் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த டெப்த்தும் பார்த்தீங்கன்னா போக்கோ மொபைலில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே சைஸ் மோரார்லெஸ் ரெண்டுமே ஒரே சைஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்குது விவோவில். அதுவே நமக்கு போக்கோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்குமா இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளே பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ போக்கோவில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது அண்டு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு படம் பார்க்குறதா இருந்தாலும் பாட்டு கேட்குறதா இருந்தாலும் ஸ்டீரியோ அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது கம்பேரிங் டு விவோ T3 ப்ரோ. ஸோ இந்த விவோ T3 ப்ரோவோட எனக்கு இந்த போக்கோவில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறதுக்கோ பாட்டு கேட்குறதுக்கோ எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சவுண்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரியல் லைஃப்பில் நமக்கு டிஸ்பிளேவோட டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 120Hz பேனல் தான். ஸோ அதில் ரெண்டுமே ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி ரெண்டுமே நல்லா தரமான ஒரு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் ஓப்பனிங் டைமை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ X6 ப்ரோ தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லலாம். விவோ T3 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது போக்கோ X6 ப்ரோ பல மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் ரியலாக யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு கர்வாக இருக்கிறதுனால கையில் பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த விவோ T3 ப்ரோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் போக்கோ மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஃப்ளாட் டிஸ்பிளே பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. ஸோ ஃப்ளாட்டாக இருந்தாலும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கர்வாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ இப்போ ரீபூட் அப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இது போக்கோ மொபைல் எவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரீபூட் ஆச்சுங்கிறத நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். ஸோ டைம் ரொம்பவே எடுத்தது அந்த விவோ மொபைல். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா போக்கோ மொபைல் தான். விவோ மொபைல் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபன்டச் OSம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரெண்டு மொபைல்லையுமே பார்த்திங்கன்னா ரியரில் நமக்கு லெதர் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெதர் ஃபினிஷ் இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரு ப்ரீமியம் ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஸோ கேமரா பம்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ இதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே. இதில் 3வது கேமரா ஃப்ளிக்கரிங் சென்சராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது 3மே ஒரே
அரேயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3மே வந்து ஐஃபோன் மாடலில் இருக்குது. 4வது எல்இடி ஃப்ளாஷ் இங்கே கொடுத்துட்டாங்க. இதில் எல்இடி ஃப்ளாஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சர்க்கிளில் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துட்டு இது இன்னும் கொஞ்சம் கட் அவுட் பண்ணிடலாம். பட் இது வந்து நமக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் டிசைன் வரும்போது நமக்கு போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது விவோ வந்து டிசைன் வைஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதனால் அப்படின்னும் போது நமக்கு சைட்ஸ் வந்து கர்வ் ஆகுது அண்டு கையில் பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேவும் கர்வாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கையில் பிடிக்கிற அந்த ப்ரீமியம் வைஸ் செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு விவோ மொபைல் கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு லுக்குக்கு இருக்குது. பட்டு போக்கோ மொபைல் சாதாரணமான ஒரு மொபைல் மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்குமா இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளே பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ மொபைல் 8GB RAM 256GB வேரியன்ட் கார்டு ஆஃபர் இல்லாமல் 24,000 கிடைக்குது. அதுவே இந்த விவோ T3 Pro பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இல்லாமல் 8GB RAM 128GB வேரியண்ட்டு 25,000 கிடைக்குது. கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு ப்ரைஸ் தான். பட் கார்டு ஆஃபர் போக ரெண்டு மொபைலுமே வந்து உங்களுக்கு 23,000 கிடைக்கும். ஸோ போத் ஆர் சிமிலர் ப்ரைஸில் இருக்குது. பட் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நான் மொபைலில் ரெண்டு மொபைலுமே அட் ஏ டைம் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கோ மொபைல்ஸில் அந்த ரேம் மேனேஜ்மெண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. அதுவே விவோ மொபைலில் நோ ரீசன்ட் ஆப் அப்படின்னு வந்துடுது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு போக்கோ மொபைல் பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ஸோ ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னவோ போக்கோவில் கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டரிக்கு வருவோம். பேட்டரின்னு சொல்லும்போதே நமக்கு விவோ T3 Pro தான் வின்னர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்குது. 5500 mAh பேட்டரி வந்து நமக்கு விவோ மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நமக்கு 50 நிமிஷம் 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் எப்படி பார்த்தாலும் 1.5 days தாராளமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் காமிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளுக்கு மேலே உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெவியாக யூஸ் பண்ணிங்கனாலும் பேட்டரி லைஃப் நல்லா தாக்கு பிடிக்கும். லைட் யூஸராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 2 நாள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் 1.5 days ஆகுது உங்களுக்கு விவோ T3 Pro உங்களுக்கு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிவைஸாக இருக்குது. பட்டு இங்கே நம்ம போக்கோக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி வித் 67 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 50 minutes டைம் எடுக்குது. 50 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா மொபைல் வாங்கின புதுசில் 24 hours வரைக்கும் வந்தது. ஸோ அதை விட அதிகமாக கூட வர்றதுக்கான சான்சஸ் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22 hours தான் எனக்கு கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் பேட்டரி லைஃப் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கம்பேரிங் டு T3 Pro. பட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.5K ரெசல்யூஷன் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர். அதாவது ஒரு 40,000 கொடுத்துருக்கக்கூடிய அந்த UFS 4.0 அண்ட் LPDDR5X ரேமு அண்ட் அதில் இருக்கக்கூடிய AnTuTu ஸ்கோர் வரக்கூடிய லெவலில் ஒரு ப்ராசஸர். ஸோ அந்தளவு ப்ரீமியமாக கொடுத்துருக்கும் போது நமக்கு டெஃபினட்டாக இந்த பேட்டரி லைஃப் வந்து ஒரு கிரேட்டான ஜாப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது பேட்டரி லைஃப் வந்து ஓகே, இந்த ப்ரைஸுக்கு இந்த பேட்டரி லைஃப் ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது. நார்மலாக ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலில் வந்துடும். இது வந்து நமக்கு விவோ பார்த்திங்கன்னா மிட்ரேஞ்ச் மொபைலில் வரும். ஸோ மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸர், அதுக்கு தகுந்த மாதிரி UFS ஸ்டோரேஜ், அதுக்கு தகுந்த மாதிரி LPDDR4X ரேமு, அது 10,000 ரூபா செக்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம காம்பினேஷனில் பார்க்கும்போது நமக்கு பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி இதில் பார்த்திங்கன்னா 5500 mAh இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் தான் டிஸ்பிளே. இதில் வந்து 1.5K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமராவுக்கு வருவோம். ஸோ கேமரான்னு தெரியுன்னா நமக்கு போக்கோ மொபைலில் 64 MP OIS சப்போர்ட்டோட ஆம்னி விஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவே விவோவில் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்னி விஷனுக்கும் சோனி சென்சாருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து மோரார்லெஸ் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் போக்கோவில் 16 MP செல்ஃபி கேமரா அண்டு விவோலையும் 16 MP செல்ஃபி கேமரா, ரெண்டுலேயுமே வந்து ரியரில் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க.
ஸோ ரெண்டு மொபைல்லையுமே 4K 30 fps நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த விவோ மொபைலில் இருக்கக்கூடிய சோனி சென்சார் நல்லா தான் வேலை செய்யுது. பட் இவங்களுடைய அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த போக்கோ மொபைலில் எனக்கு ஆம்னி விஷன் சென்சார் கொஞ்சம் நேச்சுரலான அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த கலர் அக்யூரசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அந்த ஃப்ளவர் கலர் ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லோ லைட்டுன்னு வரும்போது நமக்கு டெஃபினட்டாக விவோ தான் வின்னர். அதே மாதிரி இந்த மாதிரி ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அது செல்ஃபியாக இருந்தாலும் ரியர் கேமராவாக இருந்தாலும் விவோ தான் வின்னர். எதனால் வின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் தான் நமக்கு தேவை. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரிஜினலான அவுட்புட்டாக இல்லை ரியாலிட்டி தான் வேணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க தோணாது. பார்த்த உடனே லுக் வைஸ் பார்த்தோம்னா இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து விவோவுடைய அல்காரிதம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் விவோ T3 Pro வந்து நமக்கு ஹியூமன் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு ஓவர் ஷார்ப்பனிங் பார்த்திங்கன்னா நமக்கு விவோ மொபைல் நல்லாவே ஷேர் பண்ணுது. இந்த செல்ஃபிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரியரில் இருக்கக்கூடியது இது வந்து செல்ஃபி, இது வந்து ரியர் கேமரா. இந்த ரியர் கேமராவில் ஷூட் பண்ணும்போது நமக்கு சோனி சென்சார் வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதையும் நமக்கு கேப்சர் பண்ணுது. பட்டு இந்த போக்கோ மொபைலில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்குது. மேபி ஒரு 2-3 அப்டேட்ஸ் கொடுத்ததால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா என்னங்கிறது தெரியல. ஒருவேளை நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரியர் கேமரா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட் இது போக்கோ பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா இந்த விவோவில் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாட்டிக் எஃபெக்டில் நமக்கு அவுட்புட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு விவோ தான் பார்த்த உடனே பிடிச்சிரும். அண்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்னாப்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் நான் செக் பண்ண வரைக்கும் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே ஷார்ப்பாக இருக்குது. பட் போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது விவோவில் லைட்டாக கலர் பூஸ்டப் பண்ணுது. அந்த கலர் பூஸ்டப் பண்ணதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருது. இன்னொன்று, நீங்கள் விவோவில் ஃப்ளவர்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது ரொம்பவே ஷேர் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்த உடனே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு மொபைலோடைய கேமராவுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. பட்டு விவோவில் கலர் அக்யூரசி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. போக்கோவில் ரியர் கேமரா நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த கலர் அக்யூரசி பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபேஸ்லேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பட்டு ரியலாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு போக்கோ மொபைலில் செல்ஃபி கேமரா சரியில்லை, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது ஏதோ பவுட்ரு போட்டு பூசின மாதிரி ஒரு ஃபீலிங் லைட்டாக கொடுக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். விவோவும் அந்த வேலையை செய்யுது. பட்டு இருந்தாலும் விவோவில் பார்த்த உடனே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட் மோட் எடுத்திங்கனாலும் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தான் தோணுது. ஸோ பேக்ரவுண்ட் பிளரிங் பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செக்மெண்ட்டில் போர்ட்ரேட் மோடு எனக்கு தெரிஞ்சு ரெண்டுலேயுமே சூப்பராக இல்லை. பட் கம்பேரிங் டு போக்கோ விவோ வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பிளரிங் எப்படி பண்ணுதோ இல்லையோ, பட் எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்திங்கன்னா விவோ கொஞ்சம் நல்லா பண்ணுது இப்போதைக்கு. ஸோ அடுத்ததான் முக்கியமான விஷயம், லோ லைட்டு அண்ட் ரூம் லைட். இந்த கண்டிஷனில் பார்த்தோம்னா போக்கோ வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிடலாம், விவோ வந்து வின்னர்னு சொல்லிடலாம். வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணுது. பட் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை செல்ஃபி கேமரா. அண்டு ரியர் கேமராவும் பார்த்திங்கன்னா ரூம் லைட் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடையாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட்டு அந்த ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த லைட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மேலே படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேப்சர் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் போக்கோ வந்து டே லைட்டில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் ரியர் கேமரா விவோவில் டே லைட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அண்டு லோ லைட்லேயும் சூப்பராக பண்ணுது, அண்டு நைட் மோடும் ரொம்ப நல்லாவே பண்ணுது. அண்டு போக்கோவில் நைட் மோடும் சரியில்லை. ஸோ இது வந்து ஈவினிங் டைமில் ஷூட் பண்ணுது. அந்த லோ லைட்டில் கூட நமக்கு பார்த்திங்கன்னா இதில் கலர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கு. பட் ஈவினிங் டைமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா விவோ மொபைல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி நமக்கு ஈவினிங் டைமாக இருந்தால் கூட அந்த கோகோனட் ட்ரீ பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கலர்ஸ் பார்த்தோன்னே நமக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட்டு
விவோவோட கம்பேர் பண்ணும்போது போக்கோவில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் விவோ மொபைல் நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஈவன் லோ லைட் கண்டிஷனாக இருந்தாலும் மூன் மோடுன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓரளவு நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு ஷேர் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ அதனால் ஷேர் பண்ணுறதுனால நமக்கு பார்த்த உடனே அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட்டு போக்கோவில் நமக்கு அந்த அளவுக்கு ஷேர் பண்ணல, அதுவும் ஷேர் பண்ணுது, பட்டு கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி தெரியுது. பட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரியல, இருந்தாலும் நமக்கு பார்த்த உடனே அட்ராக்டிவாக ஒரு ஃப்ளவரை நம்ம கையில் எடுத்து பார்த்தா கூட இந்த அளவுக்கு இருக்குமான்றது நமக்கு தோணாது. பட் ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் விவோ மொபைல். ஸோ ஓவராலாக நமக்கு இந்த 2 விஷயத்தில் இந்த விவோ மொபைல் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேமரா அப்படின்போது பெஸ்ட்டு ரியர் கேமரா அண்டு பெஸ்ட்டு செல்ஃபி கேமரா அண்ட் ஆல்சோ பெஸ்ட்டு பேட்டரி லைஃப். ஸோ இது 2 விஷயத்துலையும் நமக்கு விவோ மொபைல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது கம்பேரிங் டு போக்கோ. அதனால் போக்கோ மொபைல் வந்து கேமரா வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. மெயின் கேமரா வந்து நமக்கு டே லைட்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. மற்றபடி செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்குது. லோ லைட் அண்டு ரூம் லைட் கண்டிஷனில் நமக்கு கேமராவோட அவுட்புட் நம்ம அந்தளவு எதிர்பார்க்க முடியாது. பட் விவோவில் பார்த்தீங்கன்னா அது டே லைட்டாக இருந்தாலும் லோ லைட்டாக இருந்தாலும் ரொம்பவே நைட்டு மோடாக இருந்தாலும் அண்டு எந்த ஒரு கண்டிஷன்லையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் செல்ஃபி கேமராவாக இருந்தாலும் சரி ரியர் கேமராவாக இருந்தாலும் சரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். பட் இவங்க கொடுத்துருக்குற அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து ஓரளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கேமரா வந்து ஒர்த்தான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்களே பார்த்தீங்கன்னா 30,000 இல்லை 28,000லே விவோவில் V30 இப்போவும் கிடைக்குது. அது வந்து இதை விட பல மடங்கு பெட்டரான கேமரா அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30,000ல் இப்போ விவோவில் T3 அல்ட்ரான்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு பெட்டரான ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு விவோ V40 மொபைலும் நமக்கு 31,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட சூப்பரான கேமரா அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த விவோ T3 Pro 25,000 அதை விட கம்மியாக கிடைக்கிறதுனால இதில் கேமராவை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி நம்ம அப்டேட்ஸில் கூட அதை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சன்லைட் விசிபிலிட்டி. ஸோ இது வந்து போக்கோ மொபைலில் இப்போ நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ கேமரா ஆன் பண்ணது எந்த அளவுக்கு நமக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்பிளேயோடைய அந்த பிரைட்னஸ் வந்து நமக்கு இதில் தெரிஞ்சிடும். அடுத்ததாக இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நமக்கு விவோ T3 Pro. ஸோ இதுவும் நமக்கு அந்த சன்லைட்டில் நமக்கு கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இந்த விவோ மொபைலை விட போக்கோ மொபைல் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஸோ கம்பெனி வந்து என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டோம். பட்டு நமக்கு வந்து பிரைட்னஸ் லெவல் பார்த்திங்கன்னா பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து நமக்கு ரெண்டுலேயுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விசிபிளாக பார்த்தே ஆகணும். ஸோ எப்படி பார்த்தாலும் கம்பெனி கிளைம் பண்ணுறது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு விசிபிளாக நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து போக்கோ வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது 2 மொபைலும் சைட் பை சைடு வச்சு செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். பட் அது நான் சொல்கிறது வந்து அந்த சன்லைட்டில் மட்டும்தான் எனக்கு ஸ்லைட்லி போக்கோ பெட்டராக இருக்குது. மற்றபடி ரூம் லைட் கண்டிஷனில் உங்களுக்கு ரெண்டுமே வந்து பிரைட்டரான டிஸ்பிளே தான், அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. 2 மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா ஓன் டயலர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே. ஸோ அந்த விதத்தில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ 2 மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ மோரார்லெஸ் ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க. போக்கோ மொபைலில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அந்த 2வது ஸ்பீக்கருக்கு ஒரு வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் IR பிளாஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 5G பேண்ட்ஸும் போக்கோவில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோ மொபைலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. பட் விவோ மொபைல் அதை விட கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா இந்த சைடில் வந்து விவோ மொபைலில் ஒரு சில்வர் கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கல. ஸோ அது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. அது எப்படின்னா அப்படியே பேப்பர் மாதிரி உரிச்சிட்டு வந்துடும் நாளடைவில். ஸோ அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காமல் இருக்குது. மற்றபடி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா விவோ மொபைல் சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஒரு அண்டர் 25,000ல் பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக போக்கோ X6 Pro தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. இதை விட வேறு சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம்.
ஸோ கேமரா வந்து எனக்கு மெயின் கேமரா ஓரளவு ஓகே, கேமரா நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் போக்கோ X6 Pro வந்து பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. பட் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை, எனக்கு அவுட்லுக் அதாவது லுக் வைஸ் டிசைன் வைஸ் எனக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்கணும், கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கணும். நான் கேம் பிளேலாம் பண்ண மாட்டேன், எனக்கு கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கணும். அண்டு மெயினான விஷயம் பேட்டரி லைஃப் ரொம்பவே தாறுமாறாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விவோ T3 Pro அண்டர் 25,000 பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.